டியூஸ்டே மார்னிங் வாசல்லாம் பெருக்கிட்டு 7 o'clock நல்லா வெயில் அடிக்குது. செடி காயாமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலே கழுவிட்டு சின்னதாக ஒரு கோலை போட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும்ல, சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே போன பிறகு தான் சாப்பிட்றாங்க. அதுவும் அடைச்சி பிடிச்சி சாப்பிட்றாங்க. எதிர்க்கவே தான் இருக்கிறாங்க, ஆனால் வரமாட்டாங்க. பக்கத்தில் இருந்தாக்கா ஓடிடுறாங்க. தூரமாக இருந்தது சாப்பிட்டுட்டு நல்லா கிளம்பி போயிடுறாங்க. சரி, அவங்களுக்கும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெந்தய தண்ணி குடிச்சிட்டு ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டு துணியெல்லாம் 4 நாள் ஆச்சு இது காஞ்சி. ஓரளவுக்கு நல்லா காஞ்ச பிறகு தான் மடிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் அப்படியே காயப்பட்டிருந்த உள்ளே. ஸோ எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி தான் நேற்று மீதி சாப்பாடு இருந்துச்சு. ஸோ அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காற்றுல வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி சாப்பிட்டு முடிச்சோடனே கடைக்கு கிளம்பி போயிட்டேன் ஃப்ளவர் பாட் வாங்கிறதுக்கோசரம். ஸோ ஒரு கடையில் ஃபஸ்ட்டு ரேட் கேட்டேன். அதோட ரேட் சொன்னோடனே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. 100 rupees ஒரு பாட்டு. கம்மி பண்ணுவோன்னு கேட்டாக்கா 80 rupees கொடுங்க லாஸ்ட் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நர்சரி கார்டனுக்கு போயிட்டு அதே பாட்டோட ரேட் இவங்கள்ட்ட கேட்டாக்கா 50 rupeesன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, பாதிக்கு பாதி கம்மியாக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வாங்கிக்கினேன். அப்புறம் ஒரு வெண்டைக்காய் சீட்ஸ் ஒன்று வாங்கினேன். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.